அவர் போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமா வந்து அங்க போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவுல செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதியில் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களா. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்து அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்க அங்க போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவுல செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவரு சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்க பாராட்டணும். சரி அதை கூட மற்றவங்க செய்யல. சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சொல்லுங்க. அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதில்ல அப்படி பாக்குறீங்க? அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்துல விடும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது, சாவு பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறதா? அதே இதுக்கு பொருத்திக்கிறதா? எப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு. இது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒண்ணு. அத அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டத்தானே வேணும்.